சுமார் 6 தலைமுறைக்கு முன்னர் முகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மந்திரம் நாடார் என்பவர் பனை மரத்திலிருந்து பதநீர் இறக்கிக் கொண்டிருந்தார். அப்போது வயதான ஒருவர் பனை மரத்தின் அடியில் நின்று தாகமாக இருப்பதாகவும் பதநீர் வேண்டுமென்றும் கேட்டார். மந்திரம் நாடார் பதநீர் இன்னும் பதமாகவில்லை என்று சொல்ல, அந்த முதியவர், நீ இறக்கி கீழே கொண்டு வா, கலயம் நிறைந்திருக்கும், பதப்பட்டிருக்கும் என்று கூறினார். மந்திரம் நாடார் கீழே இறக்கி வந்து பார்க்கும்போது பதநீர் பால் போல பொங்கி வழிந்தது. அவர் சந்தோஷத்துடன் திரும்பி பார்க்கும்போது அந்த முதியவர் 2 நபராக நின்றார். பிறகு மீண்டும் ஒருவராக மாறினார். திகைப்படைந்த மந்திரம் நாடாரிடம் அந்த முதியவர் பனை ஓலையில் பட்டை பிடித்து அதில் பதநீர் ஊற்றிக் கொடுக்குமாறு கேட்டார். மந்திரம் நாடார் கொடுத்தார். அந்த முதியவர் கலயம் முழுவதும் இருந்த பதநீரை குடித்தார். அன்று இரவு மந்திரம் நாடார் தூங்கும்போது அவர் கனவில் அதே உருவத்தில் சுடலை மாடன் தோன்றி தான் யார் என்று சொல்லி தனது இருப்பிடத்தை கூறினார். உன் பனை விளை இருக்கும் இடத்தின் தென்கிழக்கு பக்கம் அரச மரம் நிற்கும் இடமருகே எனக்கு மண்ணால் பீடம் அமைத்து கோயில் கட்டி வழிபட்டு வா. உன் வாழ்வை வளமாக்குவேன். என் பெயரைச் சொல்லி நீயோ உன் வாரிசுகளோ திருநீறு கொடுத்தால் அதை பெறுபவர் நலம் பெறுவார். நீ என்ன சாப்பிடுவாயோ அதை படையலாக வைத்தால் போதும், சிரமப்பட வேண்டாம். படையல் வைக்கும்போது பதநீரையும் சேர்த்து வை என்று கூறினார். மேலும் தான் சொல்லும் நபர்களுக்கும் சேர்த்து மொத்தம் 21 பீடங்கள் அமைத்து வழிபடுமாறும் கூறினார். அதன்படி மந்திரம் நாடார் தனது உடன் பிறந்தவர்களுடன் சேர்ந்து பீடங்கள் அமைத்து வழிபட்டு வந்தார். 2 சுடலை மாடன் பீடங்கள் இருந்ததால் இக்கோயில் ஆரம்பத்தில் இரட்டை சுடலை மாடசுவாமி கோயில் என்று அழைக்கப்பட்டது. சுடலை மாடசுவாமிக்கு ஐகோர்ட் மகாராஜா என்ற பெயர் வர காரணம் ஒரு பக்தனுக்காக அவர் நீதிமன்றத்தில் சாட்சி சொன்ன அற்புத கதைதான். செல்லையா என்ற பக்தர் ஒருவர் தான் செய்யாத கொலை குற்றம் ஒன்றிற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். கொலை செய்தவன் சின்னத்துரை. ஆண்டி என்பவரை கொலை செய்துவிட்டு அந்த குற்றத்தை செல்லையா மீது சுமத்திவிட்டான் சின்னத்துரை. விசாரணை நடந்தபோது செல்லையாதான் நிரபராதி என்றும் உண்மை குற்றவாளியை கடவுள்தான் காட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும் சுடலை மாட சுவாமியை சரணடைந்தார். நீதிபதியிடம் தன் சாமியாகிய சுடலை மாடன் சாட்சி சொல்வார் என்று கூறினார். நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் சிரித்தனர். மறுநாள் விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதற்கு முதல் நாள் இரவில் சின்னத்துறை வயலுக்கு நீர் பாய்ச்சச் சென்றபோது நாகம் தீண்டி ஆண்டி இறந்த இடத்திலேயே இறந்து போகிறான். அதே இரவில் நீதிபதியின் கனவில் சுடலை மாடன் தோன்றி, ஆண்டியை கத்தியால் குத்தி கொன்றவன் சின்னத்துறைதான், செல்லையா நிரபராதி என்று கூறி மறைந்தார். மறுநாள் நீதிமன்ற விசாரணை தொடங்கிய போது திடீரென்று கோர்ட் வளாகத்திற்குள் வெள்ளை குதிரையில், முறுக்கு மீசையுடன், மேல் சட்டை அணியாமல், வெள்ளை வேட்டியுடன், கையில் வேல் கம்புடன் ஒரு வாட்ட சாட்டமான நபர் வந்தார். அவர், நான் செந்தூரைச் சேர்ந்த சண்முகநாதன் பண்ணை வீட்டு காவலாளி மகாராசன் என்று கூறி கொலை சம்பவத்தை கண்டதாகவும் செல்லையா நிரபராதி என்றும் குற்றவாளி சின்னத்துரை நாகம் தீண்டி இறந்ததாகவும் சாட்சி சொன்னார். நீதிபதி திகைத்தார். இவர்தான் தன் கனவில் வந்தவர் என்பதை உணர்ந்தார். சாட்சி சொல்லி முடித்ததும் நீதிபதி நீங்கள் போகலாம் என்றதும் அந்த மகாராசன் மாயமாக மறைந்தார். அவர் நின்ற கூண்டில் இரத்தம் வடிந்தது. காவலர்கள் தண்ணீர் ஊற்ற அது பாலாக மாறியது. அங்கே பிச்சிப்பூ ஜாதி மல்லி மனம் கமழ்ந்தது. திகைத்து போன நீதிபதி செல்லையாவிடம் உன் சாமி பேர் என்ன என்று கேட்க, செல்லையா சுடலை மாடன் என்று கூறினார். நீதிபதி உன் கடவுள் மகத்தானவர் என்று கூறி செல்லையாவை விடுதலை செய்தார். நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லி தன் பக்தனை காப்பாற்றியதால் அன்றிலிருந்து ஆறுமுகமங்கலத்து சுடலை மாட சுவாமி ஐகோர்ட் மகாராஜா என்று அழைக்கப்படுகிறார். இந்த கதையின் அடிப்படையில் இக்கோயிலுக்கு சென்று வழிபடுபவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும், கேட்டது கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே ஆழமாக உள்ளது.